நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் இந்தியா 360 ஜாப்ஸ் வித் பை உங்கள் நவீன். நண்பர்களே, இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படிதான் நம்ம போற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷன் வரும். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ யூஸ்ஃபுல் இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, முடிஞ்ச வரைக்கும் ஸ்ப்ரெட் பண்ணுங்க. கமெண்ட் பாக்ஸ் சைடுல இருக்கக்கூடிய ஹை பட்டனை தட்டி விட்டீங்கன்னா எங்களுக்கு பாயிண்ட்ஸ் வரும். அது மிகப்பெரிய எங்களுக்கு ஊண்டுகோலாக இருக்கும். இன்னைக்கு என்ன வீடியோ பத்தி பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா, மீண்டும் தாலுகா வரையும் வந்திருக்கக்கூடிய வேலைவாய்ப்பு தான் பார்க்க போறோம். சோ ஒவ்வொரு மாவட்டத்திலும் பாத்தீங்கன்னா ஒரு டிபார்ட்மெண்ட்ல இருந்து வேலைவாய்ப்பு அனௌன்ஸ்மெண்ட் வந்துட்டு இருக்குது. அதன் அடிப்படையில பாத்தீங்கன்னா ஒவ்வொரு மாவட்டம் வரை எல்லா வேலைவாய்ப்புமே நம்ம அப்டேட் பண்ணிட்டு வந்திருக்கோம். இன்னைக்கும் ஒரு 3 மாவட்டங்களுக்கு வந்திருக்கக்கூடிய வேலைவாய்ப்பு தான் பார்க்க போறோம். அது எந்தெந்த மாவட்டம் பாத்தீங்கன்னா, ஈரோடு மாவட்டம், திருச்சி மாவட்டம், திருப்பூர் மாவட்டம். இந்த 3 மாவட்டத்துக்கும் இருக்கக்கூடிய யார் வேணாலும் இந்த போஸ்டிங்க்கு விண்ணப்பிக்கலாம். இதோடைய முழு அப்டேட் வீடியோ பாக்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்படிதான் நம்ம சொல்ற டீடைல்ஸ் எல்லாமே உங்களுக்கு தெளிவாக புரியும். இனிமே நம்மளுடைய டெலிகிராம், பேஸ்புக், இன்ஸ்டா குரூப் அண்ட் வாட்ஸ்அப் குரூப் ஜாயின் பண்ணீங்கன்னா கண்டிப்பா ஜாயின் பண்ணிக்கோங்க. அதோட லிங்க் எல்லாமே நம்ம டிஸ்கிரிப்ஷன் அண்ட் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல கொடுத்திருக்கோம். பிசினஸ் ரிலேட்டட் குரீஸ் கான்டாக்ட் பண்ண நினைச்சீங்க அப்படின்னா இப்போ உங்களுக்கு திரையில 3 மெயில் ஐடி வரும். நவீன் 812244@gmail.com, இரண்டாவது மெயில் ஐடி நவீன் 735855@gmail.com, மூன்றாவது மெயில் ஐடி நவீன் 99650@gmail.com. இந்த 3 மெயில் ஐடி மூலியமாகவும் உங்களோட கொரிஸ் எங்க கிட்ட நீங்க கேட்கலாம். சரி, வாங்க நம்ம பண்ணாம அந்த அபிஷியல் நோட்டிபிகேஷன் பை ஒரு மாவட்டமா ஓபன் பண்ணி ஒரு டீடைல்ஸா பார்க்கலாம். இன்னைக்கு ஒரு 3 மாவட்டத்திலிருந்து வந்திருக்கக்கூடிய நோட்டிபிகேஷன் தான் பார்க்க போறோம். அதுல பார்க்க போற முதல் மாவட்டம் நமது தமிழ்நாட்டிலிருந்து ஈரோடு மாவட்டத்திலிருந்து வந்திருக்கக்கூடிய நோட்டிபிகேஷன் தான் பார்க்க போறோம். இந்த நோட்டிபிகேஷன் 29/5/2026 அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. 15/6/2026 வரை விண்ணப்பிக்கலாம். ஜஸ்ட் இது வியூ பண்ணாலே போதும், ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு இந்த மாதிரி நோட்டிபிகேஷன் ஓபன் ஆயிடும். சோ இது பாத்தீங்கன்னா ஈரோடு மாவட்ட ஆட்சித்தலைவர்ல இருந்து தான் இந்த நோட்டிபிகேஷன் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. கிட்டத்தட்ட 120 காலி பணியிடங்கள் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. சோ இந்த 120 பணிகள் பாத்தீங்கன்னா சமுதாய வங்கி ஒருங்கிணைப்பாளர் போஸ்டிங் தான் கொடுத்திருக்காங்க. கல்வி தகுதி 12ஆம் வகுப்பு முடித்திருந்தாலே போதும். தமிழ் அண்ட் ஆங்கிலம் நன்றாக எழுத படிக்க தெரிந்திருக்க வேண்டும். வயது 35 வயதிற்குள் இருக்க வேண்டும். அனுபவம் 2 வருடமாவது பணியாற்றி இருக்க வேண்டும். பிற தகுதிகள் சொல்லிட்டு இங்க செட் ஆஃப் ரூல்ஸ் ஆஃப் ரெகுலேஷன் கொடுத்திருக்காங்க. திரையில பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அதற்கு அடுத்தபடியாக பாத்தீங்க அப்படின்னா 15/6/2026 ஒன்னு நேரிலோ இல்ல தபால் மூலியமாகவோ அனுப்பணும் சொல்லியிருக்காங்க. சோ அப்படியே அடுத்து நம்ம பார்க்க போற இரண்டாவது நோட்டிபிகேஷன் பாத்தீங்கன்னா நமது திருச்சி மாவட்டத்திலிருந்து வந்திருக்கக்கூடிய தமிழ்நாடு தேசிய சட்ட பல்கலைக்கழகத்திலிருந்து அபிஷியல் நோட்டிபிகேஷன் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. அதுதான் இப்ப நீங்க திரையில பாத்துட்டு இருக்கீங்க. இந்த நோட்டிபிகேஷன்ல ப்ராஜெக்ட் கோஆர்டினேட்டர் ஒரு போஸ்டும், ப்ரோக்ராம் மேனேஜர் ஒரு போஸ்டும், டாக்குமெண்டேஷன் ஆபீசர் ஒரு போஸ்டும், ஆபீஸ் அசிஸ்டன்ட் ஒரு போஸ்டும், அக்கௌண்டன்ட் ஒரு போஸ்டும் கொடுத்திருக்காங்க. இதுல ப்ராஜெக்ட் கோஆர்டினேட்டருக்கு ஒரு காலி பணியிடங்கள். இதுக்கான எஜுகேஷன் குவாலிபிகேஷன் பேச்சுலர்ஸ் டிகிரி இன் லா எடுத்து படிச்சிருக்கணும் சொல்லியிருக்காங்க. மினிமம் 3 வருடமாவது எக்ஸ்பீரியன்ஸ் வேணும் சொல்லியிருக்காங்க. இது தவிர்த்து பாத்தீங்கன்னா அடிஷனல் ஸ்கில் கம்யூனிகேஷன் இங்கிலீஷ் அண்ட் தமிழ் உங்களுக்கு பேசவும் எழுதவும் தெரியணும் சொல்லியிருக்காங்க. அப் டு பாத்தீங்கன்னா இது டில் நவம்பர் 2028 வரைக்கும் நீங்க ஒர்க் பண்ணலாம் சொல்லியிருக்காங்க. இதற்கான மாத சம்பளம் 65,000, மாதம் 10% பாத்தீங்கன்னா இன்கிரிமெண்ட் ஆகும் சொல்லியிருக்காங்க. அடுத்த போஸ்டிங் ப்ரோக்ராம் மேனேஜர் ஒரு காலி பணியிடங்கள். பேச்சுலர்ஸ் டிகிரி இன் லா எடுத்து படித்திருக்க வேண்டும். 1 வருடம் மினிமம் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. தமிழ் அண்ட் ஆங்கிலம் பேசவும் எழுதவும் தெரியணும். லீடர்ஷிப் ஸ்கில் இருக்கணும். அப் டு நவம்பர் 2028 வரைக்கும் வேலை பார்க்கலாம். மாத சம்பளம் 40,000, ஒவ்வொரு வருடமும் 10% இன்கிரிமெண்ட் ஆகும் சொல்லியிருக்காங்க. அடுத்து மூன்றாவது பணி டாக்குமெண்டேஷன் ஆபீசர். இதுக்கும் பாத்தீங்கன்னா ஒரு காலி பணியிடங்கள் கொடுத்திருக்காங்க. இதுக்கு ஏதாவது டிகிரி முடிச்சிருந்தாலே போதும் விண்ணப்பிக்கலாம். போஸ்ட் குவாலிபிகேஷன் முடிச்சு 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். அதே மாதிரி தமிழ் அண்ட் ஆங்கிலம் எழுத பேச தெரிஞ்சிருக்கணும். டெய்லி அப் டு டேட் ப்ராஜெக்ட் ரெக்கார்ட்ஸ் மெயின்டைன் பண்ணணும். அதே மாதிரி கம்ப்யூட்டர் நாலேஜ் கண்டிப்பா இருக்கணும். சேம் அதே தான் அப் டு நவம்பர் 2028 வரைக்கும் விண்ணப்பிக்கலாம். மாத சம்பளம்
35,000 10% வந்து பாத்தீங்கன்னா இன்கிரிமெண்ட் வந்து கொடுத்திருக்காங்க. அதற்கு அடுத்தபடியாக ஆபீஸ் அலுவலக உதவியாளர், அதாவது ஆபீஸ் அசிஸ்டன்ட், இதுக்கு ஒரு காலிப்பணிகள் டிகிரி வந்து முடிச்சிருந்துக்கணும். மினிமம் 1 year எக்ஸ்பீரியன்ஸ், தமிழ் எழுத படிக்க தெரிந்திருந்து கம்ப்யூட்டர் நாலேஜ் வந்து இருக்கணும். அப் டு நவம்பர் 2020 வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா வேலை பார்க்கலாம். 20,000 மாத சம்பளம், 10% உங்களுக்கு வந்து எவ்ரி இயர் வந்து பாத்தீங்கன்னா இன்கிரிமெண்ட் இருக்கும். அதே மாதிரி டைப் ரைட்டிங் கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும், கம்ப்யூட்டர் நாலேஜ் வந்து இருக்கணும். லாஸ்ட் அண்ட் ஃபைனல் போஸ்டிங் அக்கௌண்டன்ட், ஒரு காலிப்பணிகள். இதுல பேச்சுலர்ஸ் டிகிரி காமர்ஸ் எடுத்து முடிச்சு டேலி சர்டிபிகேட் கண்டிப்பாக இருக்க வேண்டும். மினிமம் 1 year எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. எம்எஸ் ஆபீஸ் எக்ஸல் அண்ட் அக்கௌண்டன்ட் சாஃப்ட்வேர் யூஸ் பண்ண தெரிஞ்சிருக்கணும். நவம்பர் 2028 வரைக்கும் வந்து ஒர்க் பண்ணலாம். மாதம் 20,000 சம்பளம், 10% இன்கிரிமெண்ட் சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு அக்கௌண்ட் நம்பரு, நேம் ஆஃப் ஹோல்டரு, ஐஎஃப்சி, ஸோ இதுக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து சொல்லியிருக்காங்க. அப்ளிகேஷன் ஃபார்ம் பார்க்கணும்னா எக்ஸாம்பிளுக்கு ஜஸ்ட் நான் இப்போ நான் கிளிக் பண்றேன், ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு கூகுள் அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து இப்படி ஓப்பன் ஆகும். ஸோ இப்படி வந்து பாத்தீங்கன்னா நீங்க மெயில் ஐடி போட்டு லாகின் பண்ணி வச்சுக்கணும். ஸோ இது வந்துட்டு பாத்தீங்கன்னா ரெக்கார்ட் பர்பஸ்க்கு இது ஜஸ்ட் கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களுடைய நேம், உங்களுடைய இமெயில் அண்ட் கேண்டிடேட் நம்பர் அண்ட் மொபைல் நம்பர், டேட் ஆஃப் பர்த் இதுல வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. மேல ஃபீமேலா அதர்ஸா, நீங்க உங்களுடைய அட்ரஸ், ஐடி ப்ரூஃப் வந்து என்னவோ அது வந்து 1 MB வந்து இருக்கணும். அதற்கு அடுத்தபடியாக பிஏ எல்எல்பி முடிச்சதுக்கான ப்ரூஃப் வந்து பாத்தீங்கன்னா இருக்கணும். எந்த இன்ஸ்டிடியூஷன், கிராஜுவேஷன் பர்சன்டேஜ், அண்டர் கிராஜுவேட் பர்சன்டேஜ், அதோட சர்டிபிகேட் அப்லோடிங், மார்க் ஷீட் அதோட சர்டிபிகேட் அப்லோடிங், போஸ்ட் கிராஜுவேட் அதோட சர்டிபிகேட் அப்லோடிங், எந்த இன்ஸ்டிடியூஷன், எந்த இயர் ஆஃப் பாசிங், அதுக்கான டாக்குமெண்ட் அப்லோடிங் பண்ற மாதிரி இருக்கும். போஸ்ட் கிராஜுவேட் முடிச்சீங்கன்னா அதோட டீடைல்ஸ், அதர் ரிலவெண்ட் ஏதாவது சர்டிபிகேட் இருந்துச்சுன்னா அதோட டீடைல்ஸ், ஏதாவது ஒர்க்கிங் பண்றீங்கன்னா அப்படின்னா எஸ்ஆ நோவா, எந்த எம்ப்ளாய்மெண்ட் இருக்கீங்க, 3 years எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குதா இல்லையா, அதுக்கப்புறம் உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்பிளைன் பண்ணணும். அதே மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் உடைய டாக்குமெண்ட் அப்லோடிங் பண்ணணும். தமிழ் எழுத படிக்க தெரியும் அப்படின்னா சோ இது எல்லாமே பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இங்கிலீஷ் எழுத பேச படிக்க தெரியும் அப்படின்னா இப்படி டிக் பண்ணிக்கோங்க. அதர்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா கொடுத்துக்கோங்க, இல்லைன்னா என் வந்து இப்படி கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் அதுக்கு ஏதாவது வேற ஏதாவது ரிலவெண்ட் கம்யூனிட்டி சர்டிபிகேட், அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா மாற்றுத்திறனாளிகள் அதோட சர்டிபிகேட், உங்களுடைய ரெசியூம் வேணும் நினைச்சீங்க அப்படின்னா டேரக்டா எங்களுடைய மெயில் ஐடிக்கு கான்டாக்ட் பண்ணுங்க, உங்களுக்கு நாங்களே ப்ரிப்பேர் பண்ணிக்கிடுவோம். அதற்கான சார்ஜஸ் ஆல்சோ அப்ளிகபிள். அடுத்து ப்ரூஃப் ஆஃப் பேமெண்ட்டுக்கான டிரான்சாக்ஷன் நம்பர், அந்த டிரான்சாக்ஷன் டேட்டு, அந்த ப்ரூஃப், அதுக்கப்புறம் ஃபைனலா வந்து பாத்தீங்கன்னா எஸ் அக்ரி சப்மிட். ஸோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா விண்ணப்பிக்கிறதுக்காக வந்து பாத்தீங்கன்னா கொடுத்துருக்கக்கூடிய அப்ளிகேஷன் கூகுள் ஃபார்ம் வந்து பாத்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. இது ஒவ்வொரு ப்ராஜெக்ட்டுக்கும் தனித்தனியாவே இருக்குது. ஜஸ்ட் நீங்க கிளிக் பண்ணி பார்த்து தெரிஞ்சுக்கலாம். உங்களுக்கு ஏதாவது கொரி இருக்குது அப்படின்னா போன் நம்பர் கொடுத்துருக்காங்க, மெயில் ஐடி வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்து நம்ம பார்க்க போறது திருப்பூர் மாவட்டம். திருப்பூர் மாவட்டத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா நமது தமிழ்நாட்டிலிருந்து திருப்பூர் மாவட்டத்தில இருந்து ஆவின் பால்ல இருந்து வந்திருக்கக்கூடிய அபிஷியல் நோட்டிபிகேஷன் தான் பார்க்க போறோம். இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு போன் நம்பர், இமெயில் ஐடி எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் நீங்க வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம். சோ நீங்க லேண்ட்லைன் நம்பர் இருக்குது, இமெயில் ஐடி இருக்குது. 15/6/2026 அன்று காலை 11 மணி அளவில் நேர்முக தேர்வு நடைபெறவுள்ள இடத்திற்கு வர வேண்டும் என்று சொல்லியிருக்காங்க. சோ என்ன பதவி அப்படின்னு பாத்தீங்கன்னா கால்நடை மருத்துவ ஆலோசகர். மாதம் 43,000 சம்பளம், 30,000 சேலரி, டிரான்ஸ்போர்ட் அலவன்ஸ் 8,000, இன்சென்டிவ் வந்து 5,000, ஒட்டுமொத்தமாக 43,000. இதுக்கான கல்வி தகுதி பிபிஎஸ்சி அண்ட் ஏஹெச் வித் கம்ப்யூட்டர் நாலேஜ். காலி பணியிடங்கள் 3. நேர்முக தேர்வு நடைபெறும் முகவரி ஆவின்பால் குளிரூட்டும் நிலையம், வீரபாண்டி பிரிவு, பல்லடம் சாலை, திருப்பூர். முன்னுரிமை அளிக்கப்படும் விவரங்கள்: தமிழ் எழுத படிக்க தெரிந்திருக்க வேண்டும். கிராமப்புறங்களில் உள்ள பால் பண்ணைகளில் முன் அனுபவம் இருக்க வேண்டும். கணினி துறையில் அடிப்படை அறிவு இருக்க வேண்டும். 2 சக்கர வாகனம் 4 சக்கர வாகனம் ஓட்ட தெரிந்து அதற்கான ஓட்டுநர் உரிமம் வைத்திருக்க வேண்டும். 27/5/2026 இந்த நோட்டிபிகேஷன் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. திருப்பூர் மாவட்டத்துல வந்திருக்குது. பொது மேலர் இதுக்கான இது அதேதான் வந்து உங்களுக்கு இங்கிலீஷ்லயும் வந்து கொடுத்துருக்காங்க. இன்ட்ரெஸ்டடா இருக்கிறவங்க இந்த அட்ரஸுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா டைரக்டா நீங்க போயிட்டு நீங்க இன்டர்வியூ வந்து அட்டன் பண்ணலாம். அதாவது திருப்பூர் டிஸ்ட்ரிக்ட் கோஆபரேட்டிவ் லிமிடெட் யூனிட் லிமிடெட் திருப்பூர். ஸோ இந்த அட்ரஸுக்கு தான் வந்து போகணும். அதுக்கான அட்ரஸும் வந்து பாத்தீங்கன்னா இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ.
கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல் இருந்திருக்கும் நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல் இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, முடிஞ்ச வரைக்கும் ஸ்ப்ரெட் பண்ணுங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நீங்க கமெண்ட் பாக்ஸ், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் வந்து பிரைவேட்டா வந்து சேட் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் யூடியூப் சைட்ல கமெண்ட் பாக்ஸ் சைடு இருக்கக்கூடிய ஹை பட்டனை தட்டி விட்டீங்கன்னா எங்களுக்கு பாயிண்ட்ஸ் வந்து சேரும். அது மிகப்பெரிய எங்களுக்கு ஊண்டுகோலாக இருக்கும். பிசினஸ் ரிலேட்டட் கொரிஸ் கான்டாக்ட் பண்ண நினைச்சீங்க அப்படின்னா இப்ப திரையில வந்து உங்களுக்கு 3 மெயில் ஐடி வந்து இப்ப ரிஃப்ளெக்ட் ஆகும். ஸோ அதை இப்ப நான் டைப் பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட் மெயில் ஐடி naveen812244@gmail.com, இரண்டாவது மெயில் ஐடி naveen73585@gmail.com, மூன்றாவது மெயில் ஐடி naveen650@gmail.com. இந்த 3 மெயில் ஐடி மூலியமா உங்களோட கொரிஸ் எங்ககிட்ட நீங்க கேட்கலாம். இன்றைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஈரோடு மாவட்டம், திருச்சி மாவட்டம், திருப்பூர் மாவட்டம், இந்த 3 மாவட்டத்துல வந்திருக்கக்கூடிய நோட்டிபிகேஷன் பார்த்திருக்கோம். இந்த நோட்டிபிகேஷன் டிஸ்கிரிப்ஷன்ல வந்து கொடுத்திருக்கோம். இல்லைன்னா நம்ம டெலிகிராம் குரூப்ல வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. அதுல நாங்க அப்லோட் பண்ணிருக்கோம். நீங்க அதுல இருந்து யூஸ் பண்ணிக்கலாம். So thank you friends. Thank you so much. All the best for your career.